இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க நக்ஷத்ரா உன்னை பாக்க அங்க வந்தாளான்னு கேக்க தான் ஃபோன் பண்ணேன். நான் நிஜமாவே சாக போறேன். பாய். ஈவினிங் என் சைட் கிட்ட தான் வந்தா. இப்ப வரைக்கும் உன் கூடவே வச்சிருக்கியா தம்பி? லூசுத்தனமா பேசாதீங்க சித்தி. எதிரிங்களோட கை கொக்குற ஆளு நான் கிடையாது. உங்கள மாதிரி லூசுத்தனமா என்ன காதலிக்கிறேன்னு உளறிக்கிட்டு இருந்தா நான் அதை கண்டுக்காம என் சைட்ல இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன பண்ணான்லாம் எனக்கு தெரியாது. தம்பி 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 இதுதாமா நடந்திருக்கு. பூமி அவனை சீன் சொன்னா, அவன் நம்ம பொண்ண சீன் சொல்லிட்டான். அந்த சோகத்துல நம்ம பொண்ணு டைரக்டா பப்புக்கோ பாருக்கோ போய் ஃபுல்லா குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சிச்சி, என் பொண்ணுக்கு அப்படி கேவலமான பழக்கம்லாம் கிடையாது. நீ எதையும் நம்ப மாட்ட. டைரக்டா பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் பொண்ணு அந்த ககனை காதலிக்கிறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட. இதுவும் அப்படிதான். குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வரும்போதோ குடிச்சு மட்டி ஆயிட்டான்னு போன் வந்தாலோ அப்ப வேணா நீயே தெரிஞ்சுக்குவ. இப்ப போதை இறங்குனதும் அவளே வந்துருவா. அவளை நினைச்சு நீ கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. நீ கவலைப்பட வேண்டியதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. நாளைக்கு தத்தெடுக்கிற திட்டத்தை எப்படி நிறுத்த போறேங்கிறது. உண்மைதான் சித்தி. அவளை தத்தெடுக்கிறத எப்படியாவது நிறுத்தியாகணும். யாரடி நீ? வேற ஏதோ திசையில இருந்து இந்த திசைக்குள்ள வந்து இந்த திசை உன்னோடுதுன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நாட்டியத்தை என்ன மாதிரி பின்தொடர்றதுனால நீ எனக்கு சமம் ஆயிட முடியுமா? என்னோட உன்னால போட்டி போட முடியுமா என்ன? யாரடி நீ? என் புருஷனுக்கு ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு இந்த வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமா இருந்துடலான்னு பாக்குறியா? அடேங்கப்பா, பயங்கரமான ஆளுதான். கோபத்தையும் கலையையும் ஒரே வாட்டி வெளிப்படுத்துறியே. அதுக்குள்ள எப்படி இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருப்பா இவ? யாரே நீ? शोभा நிறுத்து. शोभा शोभा நிறுத்து. शोभा शोभा நிறுத்து. शोभा எதுக்கு இந்த கோபம்? பூமி என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? நீ தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னதும் எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டாளே, அது தப்புதானே? அவ சரின்னு சொல்லல शोभा. நான் தான் அவளை தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னேன். பூமி ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? இவளுடைய நல்ல குணத்தை நீ எப்ப பார்த்த சந்திரா? இவளுடைய நல்ல குணத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? शोभा, நீ சொன்ன வார்த்தைய இது வரைக்கும் நான் மீறிருக்கேன் சொல்லு. அப்படினா மீறாத. இவளை நீ தத்தெடுக்க கூடாது. இவளை தத்தெடுக்க கூடாது. தத்தெடுக்க கூடாது. தத்தெடுக்க கூடாது. அபூர்வா, அபூர்வா, அமளி, அமளி, அபூர்வா. அண்ணி, அபூர்வா, 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 எந்திரிமா. அபூர்வா, கண்ணு திறங்க அண்ணி. அபூர்வா, ஏமா நீ போய் மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் அபூர்வா காதுல சாமி மந்திரம் ஓதுறேன். போ போ போ. அத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க.
அம்மாடி ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டம்மா. நடுவுல நடுவுல எனக்கு விசில் அடிக்கணும் போல தோணுச்சு. எப்படியோ ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அபூர்வா அபூர்வா பாத்தீங்களா, சாமி மந்திரம் ஓதுனதும் கண்ணை திறந்துட்டா. சாமி மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. மாமா என்னாச்சு? ஆ? எனக்கு அம்மாடி. என்னாச்சு மாமா? இந்த தண்ணி குடிமா, தண்ணி குடி, குடி குடி குடிமா. ஆ, ஆ. எந்திரிமா, எழுந்துருங்க அண்ணி, பார்த்து. பாத்து எந்திரி. ஐயோ 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 ஐயோ, எந்திரிமா. மாப்பிள பூமிய தத்தெடுக்கிற திட்டம் உன் அக்காவுக்கு பிடிக்கலம்மா. அதுக்குதான் உன் உடம்புக்குள்ள புகுந்து பூமிய அடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் மாப்பிள்ள கிட்டயும் சொன்னாங்க. ஐயோ, பூமி இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு வாரிசா இருப்பான்னு மாமாவோட சேர்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேனே. ஐயோ, அப்புறம் எதுக்கு அக்கா இவ்வளவு செல்ஃபிஷா யோசிச்சாங்க? என்னம்மா செல்ஃபிஷ்னு சொல்ற? வாரிசுங்கிற விஷயம் வந்துட்டா கண்டவங்க எல்லாம் உள்ள நுழையிறத மனுஷங்க வேணா ஒத்துக்கலாமா, ஆனா ஆன்மாக்கள் எல்லாம் ஒத்துக்காது. அதனாலதான் உன் அக்காவுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு. அப்படியா? அ, மாமா நீங்க என்ன சொல்றீங்க மாமா? ஷோபா சந்தர் ஒரு விஷயம் சொல்லி அத இது வரைக்கும் நான் மீறி இருக்கேன் அபூர்வா. யாருங்க இந்த நேரத்துல? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஏன்னா திருட வந்திருப்பான். திருடனா? என்னடி எதுக்கு டென்ஷன் ஆகுற? திருடன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக கூடாதுன்னா எப்படி? அவனை நான் தான் செட் பண்ணிருக்கேன். ஆ? என்னங்க திருடனை செட் பண்ணிருக்கேன்றீங்க? இப்போ அபூர்வா அத்தை கொடுத்த 3 கோடி இருக்குல்ல? இல்லையே, அதுல முக்காவாசி எல்லாம் வெறும் பேப்பர் தானே. ஐயோ மக்கு பிளாஸ்டரி. அது உனக்கு எனக்கு திருட வரவனுக்கு மட்டும் தானே. அந்த பேக்ல இருக்கிறது கொஞ்சம் பணம், மீதி எல்லாம் பேப்பர்னு தெரியும். ஆனா எங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது 3 கோடி தானே. அந்த பணத்தை திருட எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, மறுபடியும் அபூர்வாத்த கிட்ட கேட்கவும் முடியாது, மறுபடியும் நாம ஒண்ணு சேர்றதையும் தடுக்க முடியாது.